योगक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे प्रेमिकेन्द्रगुरोकीर्तिं यक्षु सर्वासु कीर्तयन् यस्सञ्चरति लोकेऽस्मिन् कृष्णदासात्मजं भजे कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे जानकीकान्तस्मरणं जय जय गोपिकाजीवनस्मरणं गोविन्द नमः पार्वतीपतये வெற்றிவேல் முருகனுக்கு ஜெய்போல் ஆஞ்சநேய சுவாமி கி ஜெய் ஜெய்போல் சத்குரு மகாராஜ் கி ஜெய் நாமாவளி சொல்லி ஆரம்பிப்போம் बोलो नारायणा जय जय विठ्ठला बोलो नारायणा जय जय विठ्ठला बोलो नारायणा जय जय विठ्ठला बोलो मी नारायणा रंग रंग विठ्ठला मी नारायणा रंग रंग विठ्ठला गोविंद विठ्ठला गोपाल विठ्ठला गोविंद विठ्ठला गोपाल विठ्ठला गोविंद विठ्ठला गोपाल विठ्ठला गोविंद विठ्ठला गोपाल विठ्ठला श्रीरंग विठ्ठला पांडुरंग विठ्ठला श्रीरंग विठ्ठला पांडुरंग विठ्ठला बोलो नारायणा जय जय विठ्ठला बोलो नारायणा नारायणा रंग रंग विठ्ठला नारायणा रंग रंग गोविंद विठ्ठला गोपाल विठ्ठला गोविंद विठ्ठला गोविंद विठ्ठल विठ्ठल गोपाल विठ्ठल विठ्ठल गोविंद विठ्ठल विठ्ठल गोपाल श्रीरंग विठ्ठला पांडुरंग विठ्ठला श्रीरंग विठ्ठला बोलो नारायणा जय जय विठ्ठला बोलो नारायणा जय जय विठ्ठला 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 बोलो नारायणा जय जय विठ्ठला बोलो नारायणा பஜனை பண்ணும்போது கை தட்டின்றே பஜனை பண்ணணும்னு சொல்லியிருக்கு. எதுக்கு கை தட்டின்னு பஜனை பண்ணுறோம்னா, பகவன் நாம சொல்லிட்டே கை தட்டினோம்னா ஆயுஸ் ரேகை கம்மியாக இருக்கிறவாளுக்கு எக்ஸ்பிரஸ் ஹைவேமா நல்லா பெருசாக ஆகிடும். அது மாதிரி ஆரோக்கியம் கம்மியாக இருக்கிறவாளுக்கு கை தட்டின்றே பஜனை பண்ணினோம்னா ஆரோக்கியம் உண்டாகும். ஒரு பையனுக்கு கண்ணு தெரியல, ரொம்ப நாளாக பல ஆஸ்பத்திரியில் போய் ஒன்றும் சரியாக முடியல. அப்போ ஒருத்தர் சொன்னார், இது மாதிரி பஜனையில் போய் கை தட்டினா சரியாக போயிடும்னு. கை தட்டி ஒன்றுமே தெரியாத கொஞ்சம் மங்களாக தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சுடுச்சு. அதுதான் அந்த பகவன் நாமம் சொல்லிட்டே கை தட்டும் பொழுது உள்ள பெருமை. இப்போ குழந்தைகளுக்கு படிப்பு இல்லாத குழந்தைகள் பஜனை பண்ணிட்டு ஹரிராமா சொல்லி கை தட்டினோம்னா அவளுக்கு வித்யா ரேகை ஜாஸ்தியாகும். இந்த கைக்குள்ளே தான் நவரங்கிரகமும் இருக்குது. நம்ம பஜனை பண்ணிட்டு கை தட்டும் பொழுது அது எல்லாமே சரியாயிடும்.
அது மாத்திரம் இல்லை, ஒரு மரத்தடியில் போய் கை தட்டினோம்னா என்ன ஆகும்னா மரத்தில் இருக்கிற பட்சிகள் பறந்து போயிடும். அது மாதிரி நம்ம பஜனை பண்ணிட்டு கை தட்டினோம்னா நம்ம பாவங்கள்லாம் பறந்து போயிடுமா. எங்கே போகும்னா கை தட்டாத வாழ்க்கை போயிடும். ஜாகிரதையாக இருந்தோம். அடுத்த பாவத்தை வாங்கிக்காம எல்லாரும் அந்த பஜனை பண்ணிட்டே கை தட்டணும். அது பகவன் நாம சொல்லி கேட்கணும். வெறும்னா ஹாப்பி பர்த்டே டு யூன்னா ஒன்றும் வராது. பஜனை பண்ணிட்டே கை தட்டினாதான் இவ்வளோ பெருமையும். நான் சொல்கிறேன், எப்படி கை தட்டுறேன்னு பார்த்து பண்ணுங்க. போலோ நாராயணா போலோ நாராயணா போலோ நாராயணா போலோ நாராயணா மீனாராயணா ரங்க ரங்க மீனாரங்க ரங்க மீனாராயணா ரங்க ரங்க सद्गुरुनाथ महाराज की जय। भगवन् नाम महिमा नाम महिमाன்னு இன்னைக்கு தலைப்பு போட்டிருக்கார்கள். பகவானுடைய பெருமையை சொல்லி முடிச்சாலும் முடிக்கலாம், பகவானுடைய திருநாமத்தினுடைய மகிமையை சொல்லி முடிக்க முடியாது. அது ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள சொல்லணும்னு சொல்லியிருக்கார். எனக்கு இவரை ட்ரெயினுக்கு கிளம்பணும் 8 மணிக்கு. என்னடனா அகஸ்தியர் கடலை குடிச்ச மாதிரி பண்ண வேண்டிய காரியத்தை நம்ம பெரிய பொறுப்பை கொடுத்துருக்கா. இருந்தாலும் பகவானுடைய அனுகிரகத்தினால அந்த பகவானுடைய திருநாமத்துடைய மகிமையை நம்ம சொல்லுவோம். சத்குரு மகாராஜ் நமக்கு பிரமாணங்களாக ஒரு 4 விஷயம்: ஸ்ருதி, ஸ்மிருதி, இதிகாசம், புராணம்.
ஸ்ருதினா வேதம்னு பேர். காதால ஸ்ருதினா ஸ்ரோத்திரன்னு பேர். காதால கேட்டு கேட்டு படிக்கிறதுனால தான் ஸ்ருதின்னு பேர். இங்கே பஜனைக்கு வச்சுக்கிறாளே அதுக்கும் ஸ்ருதின்னு தான் பேர். ஏன்னா அதை காதில் கேட்டுட்டு தான் பாடணும். வண்டி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போனாலும் ட்ராக்கில் தான் போகணும். அது மாதிரி ஸ்ருதியில் போய் ஆகணும். ஸ்ருதி மாத்திரம் நம்ம இப்போ கூட தான் மாமியை சொன்னான், ஸ்ருதி மாதா லயப்பிதான்னு. லயமும் அது மாதிரி அம்மா கூட போனால் போதும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பா, அப்பா அட்ஜஸ்ட் பண்ணிக்கவே மாட்டார். அதனால் அடி கரெக்டாக விழணும். அந்த வீட்டு கரெக்டாக தான் பஜனை சரியாக இருக்கும். அதனால் இப்போ விஷயம் என்னன்னா, அந்த ஸ்ருதி காதால் கேட்டு படிக்கிறதுனால தான் ஸ்ருதின்னு பேர். வேதத்தில் யஜுர்வேதம் ரொம்ப பிரதானமான விஷயம். ஏன்னா அதுதான் யாகத்தை பற்றி ஜாஸ்தி சொல்கிறோம். 4 வேதமும் யாகத்துக்கு தான். ருக்வேதம் தேவர்களை கூப்பிடுவதற்கும், யஜுர்வேதம் ஹோமம் பண்ணுறதுக்கு, சாமவேதம் அவர்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு, அதர்வண வேதம் அந்த யாகத்துக்கு இடைஞ்சல் பண்ணுறவாளை நிறுத்துறதுக்கு. இப்படி 4 வேதம். அதில் யஜுர்வேதத்தில் பிரதானம் மத்திய பாகத்தில் ருத்ரம்ங்கிற மகாமந்திரம் இருக்கு. அந்த ருத்ரத்தினுடைய நடுவில் நம சோமாயச்ச அப்படின்னு ஒரு அணுவாக்கம். அதுக்கு நடுவில் இருக்கு நம சிவாயச்ச சிவதராயச்ச. ஏன் இப்படி நடுவில் இத்தனைக்கு நடுவில் வச்சிருக்காருன்னா, நம்ம ஒரு டைமண்ட் வாங்க போனாலே ஒரு சின்ன ஒரு சேப்பு கடத்தலாசில் அதை அதை பட்டலம் பண்ணி அதை ஒரு டப்பாக்குள்ளே வச்சு, அந்த டப்பாக்குள்ளே ஒரு சின்ன பேக்கில் வச்சு, அதை மூடி அதை ஒரு பெரிய பேக்கில் வச்சு கொடுக்குறான். ஒரு சின்ன ரத்னத்தை கொடுக்கறதுக்கே இத்தனை பேக் பண்ணுற மாதிரி இந்த வேதத்தில் அந்த உள்ளுக்குள்ளே வச்சு அந்த நமசிவாய மந்திரத்தை வச்சு கொடுத்துருக்கா. அந்த பாகவதங்கிறது வைஷ்ணவமான புராணம் தான். அந்த பாகவதத்தில் இந்த சிவநாமத்தினுடைய பெருமையை எடுத்து சொல்றா. யத்யக்ஷரம் நாம கிரேரி தம்ருணாம் சக்ருத் பிரசங்காதகமாசு ஹந்தி தத் பவித்ர கீர்த்திம் தமலங்க்ய சாசனம் பவானபோத்வேஷ்டி சிவம் சிவேதரஹ. யத்யக்ஷரம் ரொம்ப எக்கோ அடிக்கிற மாதிரி இருக்கு, கொஞ்சம் எக்கோ குறைச்சிக்கணும். யத்யக்ஷரம் யக்ஷரம் 2 எழுத்து தான். சிவசிவாங்கிறது ரொம்ப ஈஸியான எழுத்து. அது பஞ்சாட்சரமாக உபதேசம் வாங்கிக்கணும் அவசியம் இல்லை. உபதேசம் வாங்கிட்டு சொன்னா விசேஷம். வெறும்ன சிவசிவா சொல்றதுக்கு உபதேசமே வேண்டாம். உன் வாழ்க்கையில் ஒரு தடவை சொன்னால் பொறுக்கிறார். சக்ருத்து அதுவும் சிவனை தியானம் பண்ணிட்டு சொல்லணும்னு அவசியம் இல்லை. பிரசங்காத்துன்னு பேர். பிரசங்கம்னா ஒருத்தன் நாயை அழிச்சிட்டு வாக்கிங் போயிட்டு இருந்தான். அவனோட நாயை தெருநாயை கடிக்க வந்துடுச்சு. தெருநாயை சீனா, தன்னாய வானா. சீ வா அப்படிங்கும் பொழுது சிவன் பார்த்தார், என் பேரை சொல்லிவிட்டான்னு அனுகிரகம் பண்ணிட்டான். அதுதான் சிவனுடைய கருணை. அவன் சிவநாமத்தை சொல்லலை, ஏதோ நாயை அவரிடத்துக்கு சீனா, தன்னாய வானா அப்படி சொன்னாலே அந்த பகவான் காப்பாற்றுவார். இதுக்கு புராணத்தில் நிறைய பிரமாணம்லாம் இருக்கு. சக்ருத் பிரசங்கா அகமாசு. ஒருத்தன் அரிசி வாங்கலையோ எடுத்துட்டே போயிட்டு இருக்கான். அரிசி வாங்கலையோங்கும் பொழுது அரிசி வாங்கலே போய் சிவான்னு அதில் வந்துடுச்சு. சிவன் பார்த்தார், என்னை காப்பாற்றி என் பேரை சொல்லிவிட்டான்னா. உடனே பெருமாள் சொன்னார், முதல்ல அரின்னு என் பேரை சொன்னான், அப்படித்தான் சிவன் சொன்னான். அரிசி வாங்கலையோங்கும் பொழுது அவன் தெரியாமல் சொல்லிட்டான். இதெல்லாம் கணக்கில் வராமல் சொல்கிறது. இப்போ நம்ம பேச்சு வாக்கில் சொல்லுவோம், சந்திரசேகர சர்மா வராராம், சாயங்காலம் உபன்யாசம் பண்ண போகிறாராம் அப்படி பேசுவோம். அவர் வரார் போகிறார்னு பேசலாம். அவர் வராராம், அவர் போகிறாராம் அப்படிங்கும்பொழுது ராமர் பார்க்குறாராம், அவர் வராராம், அவர் உபன்யாசம் பண்ண போகிறாராம். இப்படி அதில் ராமராம்னு வந்துருச்சு. இன்னும் நான் சொன்னால் உங்களுக்கு இன்னும் ஆச்சரியமாக கதைய உதாரணம்லாம் இருக்குது. ஒரு மாமிக்கு கொத்தரங்காய் ரொம்ப பிடிக்கும். அந்த மாமி என்ன பண்ணினா, மாமாட்ட ஒரு 4-5 கரிகாய் லிஸ்ட்டை கொடுத்து இதெல்லாம் வாங்கிட்டு வாங்க, அவியல் பண்ணணும். ஆனால் அவியலில் எந்த காய் போட்டாலும் பரவாயில்ல, அந்த கொத்தரங்காய் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதை ஞாபகமாக வாங்கிட்டு வாங்கணும் லிஸ்ட்டு எழுதி கொடுத்தா. அந்த மாமா என்ன மாதிரி 4 காயை சொன்னால் 2 காயை மறந்துடுவார். 2 அப்புறமா மறந்துடுதும். அதனால இந்த மாமா இந்த கொத்தரங்காய் மறக்கக்கூடாது, கொத்தரங்காய் 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 சொல்லியே போனாங்க. கடைசி அந்த மாமா ஒரு அவ்வளோ நாஸ்திகமான மாமா தான். அவருக்கு பெருமாள் தூதர், விஷ்ணு தூதர்கள்லாம் வந்துட்டான். சுவாமி நான் ஒரு புண்ணியம் பண்ணலையே
வரலையேன்னா, இல்லை அன்னைக்கு கொத்தவ ரங்கா ரங்கான்னு சொன்னேன் நீ, அதனால உமக்கு மோட்சம் அப்படின்னு. அதனால இது அவருக்கு பெருமாள் பேர் சொல்லணும்னு நினைச்சிக்கல. கொத்தவரங்கா தான் வாங்க போனார். கொத்தரங்காம் போதே ரங்கா வந்துடுச்சு. இன்னொரு உதாரணம் அதை விட, ஒரு ஆத்துல ஒருத்தர் வாங்கனே கூட விட்டார், வராதேன்னு சொல்லிட்டே இருந்தார். வராதே சொன்னவருக்கே அனுகிரகம் பண்ணிட்டார். ஏன்னா ராதேன்னு அதில் வந்துடுச்சு. இப்படிதான் பகவானுடைய கருணை எப்படியாவது காப்பாற்றணும்ங்கிறது தான் இந்த பகவன் நாமத்தினுடைய சித்தாந்தம். போதேந்திர சுவாமிகள் அவர் அவ்வளோ எழுதி திறமா பண்ணியிருக்கார். கோவிந்தபுரத்தில் ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாசம் புராணம் எப்படியாவது காப்பாற்றியே ஆகணும். அவன் பையனுக்கு தான் நாராயணன் பேர் வச்சான். இது பின்னாடி வரப்போறது. பையனுக்கு பேர் வச்சு பையனை நினைச்சுட்டு தான் கூப்பிட்டான். ஆனால் பகவான் தன்னை நினைச்சுதான் நினைச்சுட்டான். இதுதான் பகவானுடைய காரணம். அதனால குழந்தைகளுக்கு பேர் வைக்கும் பொழுதே நாராயணன், கோவிந்தன், மாதவன் இது மாதிரி பேர் வைக்கணும். அப்படி பேர் வச்சு நம்ம அது மாதிரி கூப்பிட்டோம்னா குழந்தைகளுக்கு புண்ணியம், அவன் அம்மாவுக்கும் அவன் அப்பா அம்மாவுக்கும் புண்ணியம். நம்பி பிம்பி என்று நாட்டு மானிட பேர் இட்டக்கால் என்ன ஆழ்வார் சொல்றார். நம்பி பிம்பிலாம் பேர் வைக்காத, நல்ல பேரா வை அப்படிங்கிறார். இப்பெல்லாம் ஏதோ ஸ்டைலாக பேர் வைக்கிறேன். டிங்கு பிங்கு சிட்டு பின்ட்டுன்னு பேர் வைக்கிறார். இது என்ன நாய்க்கு பேரா மனுஷன் பேரானே தெரிய மாட்டேங்குது. சின்ன வயசுல கூப்பிட்டா டிங்கு பிங்குன்னு கூப்பிட்டா நல்லா இருக்கும். வயசான பிறகு யார் வரா கேட்டா, டிங்கு மாமாவும் பிங்கு பாட்டியும் வரா, டிங்கு தாத்தாவும் பிங்கு பாட்டியும் வரா சொன்னா நன்னாவா இருக்கும். கோமதி பாட்டியும் நாராயண தாத்தா வர சொன்னா சொல்றதுக்காக நல்லா இருக்கும். இப்ப அது கூட மாறிடுச்சு. இப்ப ஒரு புது ஸ்டைலா பேர் வைக்க ஆரம்பிச்சுட்டா. என்னன்னா அப்பா பேர்ல ஒரு எழுத்து, அம்மா பேர்ல ஒரு எழுத்து, ரெண்டையும் சேர்த்து ஒரு பேர் வைக்கிறார். அப்பா பேர் கிருஷ்ணசுவாமி, அம்மா பேர் மீனாட்சி. கிருமி இப்படி பேர். கிருமின்னு பேர் வச்சா கிருமி மாதிரி இருப்பான். அதனால ஒரு பேர் வச்சா அதுக்கு அர்த்தம் தெரிஞ்சுட்டு பேர் வைக்கணும். இதுக்கு அடுத்த பேரை சொன்னா இதுவே தேவையில்லைன்னு ஆயிடும். அப்பா பேர் பிரேம்குமார், அம்மா பேர் தங்கம், பிரேதம்னு பேர் வச்சுடும். இப்படிலாம் பேர் வைக்கக்கூடாது. அழகான சுவாமி பேரை வச்சு, அதனால தான் ஆச்சாரியன் குரு கிட்ட போய் பேர் வைக்கணும். பஞ்சாங்கத்தில் போட்டிருப்பா எந்த நட்சத்திரத்துக்கு எந்த எழுத்துல பேர் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதில் இருக்கும். அதை பார்த்து அழகான பேர் வைக்கணும். இப்போ குரு கிட்டேயே யாரும் போகிறதில்லை. அந்த காலத்தில் மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்பா. இப்போ என்னன்னா மாதா பிதா குருக்கு பதில் கூகுள் தெய்வம். கூகுள் வந்துடுத்து குருவுக்கு பதில். கேட்கறதாலும் கூகுளாகவே பார்க்குறா. கடைசியில் கூகுள் என்ன தப்பாக வைவேகியம் முட்டி விட நிற்கிறது. எப்போ பார்த்தாலும் கூகுளே நம்ப முடியாது. குருவை தான் நம்பினா கரெக்டான வழியை காமிக்கும். அதனால இப்போ கூட ஏதோ பேப்பரில் வந்தது, இந்த கூகுளை நம்பிட்டு கிளம்பி கடைசியில் காட்டில் போய் எங்கேயோ மாட்டின்னு விட்டாங்க. அதனால எப்போதுமே கூகுளை நம்பக்கூடாது, குருவை நம்பணும். அந்த குருமுகமாக குழந்தைகளுக்கு பேர் வைக்கணும் என்றெல்லாம் நமக்கு புராணத்துலேயும் தெரிகிறது. ஸ்ருதி ஸ்மிருதி அந்த சகசிரநாம விஷ்ணு சகசிரநாமம் சொல்கிறோமே, அதில் பலஸ்ருதி யாராருக்கு என்னென்ன கிடைக்கும் நிறைய இருக்குது. அதில் வேதாந்தகோ பிராமணஸ்யாத் க்ஷத்ரியோ விஜயீ பவேத் வைஷ்யோ தனசமர்த்தஸ்யாத் சூத்ரஸ் சுகமவாப்னுயாத். வேதாந்தகோ பிராமணஸ்யாத். இந்த சகசிரநாமத்தை பிராமணன் படித்தா வேதாந்த ஞானம் உண்டாகும். க்ஷத்ரியன் கேட்டால் அவன் விஜயீ பவேத் வெற்றி அடைவான். வைசியனாக இருக்கவன் இந்த சகசிரநாமத்தை படித்தா அவனுக்கு தன சமர்த்தி உண்டாகும். வைசியோ தனசமர்த்தஸ்யா சூத்ர சுகமவாப்னியாது. பாக்கி உள்ளவர்களுக்கு நன்மை ஏற்படும். இந்த இடத்துல ஆதிசங்கரர் கேள்வி கேட்கிறார். இந்த சகசிரநாமத்தை சொன்னால் வேதாந்தம் ஞானம் வரும் சொல்றாரே, இது அனுபவ வேதாந்த ஞானமா படிப்பு ஞானமானு கேட்டுக்கிறார். படிப்பு ஞானம்னா யாருன்னா புத்தகத்தை பார்த்து படிச்சு வந்துடலாம். அனுபவ வேதாந்தம்னா இந்த உடம்பு நான் இல்லை, நான் அந்த ஆத்மஸ்வரூபந்தான். அந்த ஞானம் அனுபவத்தில் வந்தாதான் அதுக்கு பிரயோஜனம். உடம்பு நான் இல்லை, சரீரம் வேற ஆத்மா வேறு சொல்லிட்டு கடைசியில் காப்பியை கொண்டாந்து கேட்கக்கூடாது. கிடைச்சா குடிக்கணும், இல்லைன்னா இல்லாமல். அதுதான் அனுபவ ஞானம்னு பேர். அந்த
அனுபவ ஞானம் வரணும்னா சஹஸ்ரநாமம் சொன்னா கிடைக்கும். அதுக்கு ப்ரூஃப் சொல்றார் வேதத்திலேருந்து. தமுஸ்தோதார பூர்யம் யதா விதத்தஸ்ய கர்ப்பம் ஜனுஷா விவர்த்தன ஆஸ்ய ஜானந்தோ நாம சித்விவக்தன மஹஸ்தே விஷ்ணோ சுமதிம் பஜாமஹி. சுமதிம் பஜாமஹி நல்ல புத்தி வரும்னு போடுது. மதிம் பஜாமஹேனா சாதாரண ஞானம், சுமதி சொன்னா அனுபவ ஞானம் வரும் என்று ஆதிசங்கரர் போதேந்திரலாம் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அந்த அனுபவத்தில் நமக்கு ஞானம் உண்டாகும். சஹஸ்ரநாமத்தை சொன்னோம்னா, சஹஸ்ரநாமம் சொன்னோம்னா அதுக்கு 20 மினிட்ஸ் ஃபாஸ்ட்டாக சொன்னால் கூட 20 மினிட்ஸ் ஆகும். சுப்புலட்சுமி மாமியோட சொன்னால் ஒரு அரை மணிக்கு மேலே ஆகிடும். அதை போட்டு சொன்னோம்னா அப்போ சஹஸ்ரநாமம் சொல்ல முடியாதவர்களுக்கு என்ன வழி? ஏன்னா அவரே அதான் கேட்டார். யார்? யுதிஷ்டிரர் வந்து ஸ்ருத்வா தர்மான சேஷேன பாவனானி ச சர்வசஹ யுதிஷ்டிர சாந்தனவம் புனரேவாப்யபாஷத. யுதிஷ்டிரர் கேட்குறார், நிறைய தர்மத்தை சொன்னார் பீஷ்மர். ஸ்ருத்வா தர்மம், நிறைய தர்மத்தை சொல்லி இதெல்லாம் செய்ய முடியும்னு தோணலை. அதில் பாவனானிச்ச, அதில் பிராயஷ்சித்த தர்மம் அதையும் சொன்னார். பிராயஷ்சித்தம்னா என்னன்னா, இப்போ நோய் அன்றியில் போகக்கூடாது, தெரியாமல் வண்டியை விட்டுட்டு போயிட்டோம்னா போலீஸ்காரங்க கையில் 100 ரூபா கொடுக்கணும். அது இதுக்கு மறுபடியும் நோய் அன்றியில் போகாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான். இவன் என்னடா நான் 100 ரூபா கட்ட வச்சுட்டு ஒவ்வொரு நோய் அன்றிலையும் வண்டியை விட்டு இருந்தாங்க போலீஸ்காரனுக்கு, அது மாதிரி கொடுக்கறதுக்காக இல்லை. பாவனானிச்சங்கிறது வந்து அந்த பிராயஷ்சித்தம் எதுக்கு வச்சிருக்குன்னா மறுபடியும் தப்பு பண்ணக்கூடாதுன்னு. கேரளாவில் சும்மா ஒரு உதாரணம் சொல்ல, ஒரு நம்பூதிரி என்ன பண்ணினா, ராஜா வர பாதையில் அவசரமாக பாத்ரூம் வந்து கொடுத்துன்னு பாத்ரூம் போயிட்டார். இன்னும் ராஜா பார்த்தார், இந்த கேரள ராஜா ஒரு பிராமணனாக இருக்கார், தண்டிக்க கூடாது, சரீர தண்டனை கூடாது, சாஸ்திரத்தில் இருக்குது, சரீர தண்டனை பிராமணாவுக்கு கொடுக்கக்கூடாது, குடிமையை வெட்டலாம், இருந்தப்போ வெட்டலாம், இல்லை இப்போ குடிமையை வெட்டணும், சொத்தை எடுத்துக்கணும், நாட்டை விட்டு அனுப்பணும். வபனம் திரவினாதானம் சாணான் நிதியாமனம் ததா. பாக்கி சரீர தண்டனை பிராமணாவுக்கு கொடுக்கக்கூடாது, கொடுத்தா அந்த ராஜாவுக்கு ரொம்ப கஷ்டம் வரும், நான் சொல்லியிருக்கேன். அப்போ என்ன பண்ணினா, அந்த ராஜா இந்த பிராமணா இருக்காரே இவர்கிட்ட தண்டனை கொடுக்க வேண்டாம்னு அந்த ராஜாவோட அந்த உண்டியல் இருக்கே அரசியல், அந்த ராஜாவோட உண்டியல்ல, அரசாங்க உண்டியல்ல, இந்த ராஜா வர பாதையில் நீங்கள் அவசரத்தில் பாத்ரூம் போனதுனால வேறு வழி இல்லை, ஒரு 10 ரூபா போட்டுட்டு போங்கன்னா. இந்த நம்பூதிரி அப்படின்னா அப்படி பார்த்தா ஒரு 20 ரூபா எடுத்து போட்டான். ராஜா கேட்டால் நான் 10 ரூபா தானே போட சொன்னேன்னு. இல்லை, திருப்பி போகும்போது வேண்டி வந்தால் இருக்கட்டும், இருந்தால் இன்னொரு 10 ரூபாயை சேர்த்து போடுறேன். இது இவர் மறுபடியும் தப்பு பண்ணக்கூடாதுன்னு நம்ம போனோம்னா அப்போ என்ன ஆச்சுன்னா, பிராயச்சித்து தான் இருக்க தைரியமாக தப்பு பண்ண ஆரம்பிச்சிருவான். அதனால தான் பாபம் மாத்திரம் போனால் போராது, பாவம் பண்ணுற புத்தி போகணும். இந்த பிராயஷ்சித்தம் எப்படின்னு பாகவதத்தில் சொல்றார். மஞ்சே குஞ்சர சவுச்சவது, யானையை குளிப்பாட்டுற மாதிரிங்கிறார். யானைப்பாக நன்னா குளிப்பாட்டுவான். குளிப்பாட்டிட்டு நதிக்கரையில் நிறுத்திட்டு இந்த யானைப்பாகன் குளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த யானை என்ன பண்ணும், மண்ணெல்லாம் எடுத்து தலையில் போடுவோம், குளிச்சாச்சி பவுடர் போடுவோம், கொடுக்க ஆரம்பிச்சிடும். அது மாதிரி பிராயசித்தம், அந்த பாவம் என்ற புத்தியும் போகிறது தான் பகவன் நாமம். ஸ்ருதி ஸ்மிருதிப்யாம் விஹிதாவ்ரதாதயः புனந்தி பாபம் ந லுனந்தி வாசனாம் அனந்த சேவாஸ்து நிகிருந்ததி த்வயி இதி பிரபோ த்வத்புருஷாவபாஷிரே. அப்படி பகவன் நாமத்துக்கு தான் அந்த மனசையும் கிளீன் பண்ணக்கூடிய சக்தி இருக்கு. சொல்லி வந்த விஷயம், அந்த தர்மபுத்திரர் கேட்குறான், கோதர்ம சர்வதர்மானாம் பவத பரமோமதா, சிறந்த தர்மம் எது? கிம்சவன் முச்சதே ஜந்துகு ஜென்ம சம்சார பந்தனாத். ஒரு சிறந்த தர்மம், ஒரு சிறந்த ஒரு தெய்வம். கிமேகம் தெய்வத்தம் லோகே கிம்வாப்யேகம் பராயணம். ஒரு தர்மம், ஒரு வழி சொல்லுங்கோ. ஏகப்பட்ட தர்மத்தை சொன்னால் கஷ்டமாக இருக்கும். அப்போ சொன்னார், ஜெகத்பிரபும் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம் ஸ்துவன் நாம சகஸ்திரேன. இந்த ஜெகத்பிரபுவான கிருஷ்ணனை சகஸ்ரநாமத்தை சொல்லி சொன்னா போதும்ட்டார். சகஸ்ரநாமம் சொல்றது கற்றுக்கிறதே கஷ்டமா இருக்கு.
அதுல தியான ஸ்லோகம் அதோட கஷ்டமா இருக்கு. சுப்ரை ரப்ரை ரதப்ரை குபரை குரச்சிதே முத்தபி தூஷ வருஷி ஆனந்தீன புனியா தென்னெல்ல கதா சங்கபாணி முகுந்தஹனா வயல நுழைமணி க்ஷீரோதன் தத் பிரதேசே சுச்சிமணி விலசத் சைகதே மௌக்திகானா மாலா கிருப்தாசனஸ்தஸ்படிக மணி நிச்சை மௌக்திகே மண்டிதாங்கா. என்னமோ வேதம் சொல்ற மாதிரி இருக்கு இந்த தியான ஸ்லோகமே. அதனால சகஸ்ரநாமம் சொல்ல முடியாத வரைக்கும் ஈஸியா ஒரு வழி சொல்லுங்கன்னு பார்வதி பரமேஸ்வரனை கேட்டார். கேனோபாயேன லகுனா விஷ்ணோர் நாம சகஸ்ரகம் பட்யதே பண்டிதே நித்யம் ஸ்ரோதுமிச்சாம்யஹம் பிரபோ. ஈஸியா சகஸ்ரநாமம் சொல்றதுக்கு என்ன வழி? அப்பதான் ஈஸ்வர உவாச்சன் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. ஸ்ரீராமா ராமா ராமா 3 தடவை சொன்னா போதும். அது 1000 நாமத்துக்கு துல்லியம்னுட்டா. சஹஸ்ரநாமதா துல்லியம் சஹஸ்ரநாம தஸ்துல்யம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப ரான்னா சம்ஸ்கிருதத்தில் என்ன அர்த்தம்னா 2ன்னு அர்த்தம். ஏ ரா. மானா 5ன்னு அர்த்தம். ப ப ப ப மா 5ன்னு அர்த்தம். 2 5 என்னாச்சு? 10 ஆச்சு. ராமானா 10. இன்னொரு ராமானா 10 × 10 100. இன்னொரு ராமானா 10 × 100 1000. இப்படி கணக்கு பிரகாரமும் இது 1000 கணக்காக வந்துருச்சு. அதுதான் இந்த ராமநாமத்தினுடைய பெருமை. இதெல்லாம் சொல்லி மாறாது. ஒரு சமயம் இந்த சேது பந்தம் ராமர் பாலம் கட்டுறாரே ராமேஸ்வரத்தில், அப்போ கல்லெல்லாம் எடுத்து வானராலெல்லாம் போடுறா. போட்டால் அங்கே சிமெண்ட் வேர்மே, கல்லெல்லாம் போட்டு அது ஒட்டிக்கணுமே. அதுக்கு ஹனுமான் ஒரு உபாயம் பண்ணினாராம். ஒரு கல்லில் ரா எழுதுவார், இன்னொரு எழுதில் கல்லில் மா எழுதுவார். 2 போட்டால் 2 ஒட்டின்னு அப்படியே மிதக்கும். இப்படியே போட்டுருந்தா ஆச்சரியப்பட்டார் ராமர். நம்ம பேரை எழுதி போட்ட கல்லே முதக்கிறதே, நம்மளே ஒரு கல்லை போட்டு பார்ப்போம். யாரும் இல்லாத டைமா தனியாக போய் ஒரு கல்லை தூக்கி சமுத்திரத்தில் போட்டால் துகுப்புன்னு உங்களுக்கு வச்சு ராமர் பார்த்தார். ஆஹா, நம்ம பேரை போட்ட கல் முதக்கிறது, நம்ம போட்ட கல் உருகுல போயிடுத்தேன்னு நல்ல வேலை யாரும் பார்க்கலேன்னு திரும்பி பார்த்தா ஹனுமான் என்னார், நான் பார்த்துட்டேன்னா. ராமருக்கு கவலையாக இருந்தது. அப்போ ஹனுமான் சொன்னா, நீங்கள் கைவிட்டா கரையேற முடியுமா? அதான் கல் உருகுல போயிடுத்து. அதனால் ராமர் கை விட்டுட்டார் அந்த கல்லை. அதனால் உருக போயிடுத்து. உங்கள் நாமம் கைவிடாது, அதான் காப்பாற்றிடுத்து. அப்படி ராமநாமத்தினுடைய பெருமை எவ்வளவோ சொல்லிட்டே போகணும். ஒரு சமயம் ஒரு வியாபாரி எங்க போனார்? லங்கைக்கு வியாபாரத்துக்கு போனார். வியாபாரத்துக்கு போன உடனே திரும்பி அவருக்கு வரத்துக்கு கப்பல் ஒன்று கிடைக்கல. என்ன பண்ணுறது கவலைப்பட்டுட்டே இருக்கும்போது இந்த ஊரில் விபீஷணர் இருக்கான்னு சொல்கிறாலே, விபீஷணர் பார்க்கலாமான்னு நினச்சிட்டே விபீஷணரேன்னு நினச்சிட்டே பிரார்த்தனை பண்ணினா விபீஷணர் பிரத்யட்சமானார். அவர்கிட்ட ஒரு பொட்டலத்தை கொடுத்தார். இதை கையில் வச்சுக்கோ, நீ பாட்டு கிளம்பி போயிட்டே இரு, நீ சமுத்திரத்தில் நடந்து போகலாம். உடனே அந்த வியாபாரி ஆச்சரியப்பட்டார். பரவாயில்லையேன்னு அந்த பொட்டலத்தை வாங்கிட்டார். ஆனால் விபீஷணர் சொன்னார், இது நடுவில் திறந்து பார்க்காத, நேராக ஊரில் போய் திறந்து பாருங்க. அது நடந்து சமுத்திரத்தில் நடந்து தான் அவருக்கு ஆச்சரியமாக இருக்கு. என்னடா தண்ணியில் முங்காமல் நடந்து வருவோமேன்னு கிட்டத்தட்ட வந்துட்டா. எதுக்கு இந்த பாக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குது பார்ப்போன்னு அதை பிச்சு பார்த்தா ஒரு பேப்பர் இருக்குது. அதை திறந்து பார்த்தா அதுக்குள்ளே ஒரு பேப்பர் சுருட்டி இருக்குது. கடைசியில் ஒரு பேப்பரை சுருட்டி இருக்குது. அதில் எழுதி பார்த்தா ஸ்ரீராம்னு இருக்கு. இவ்வளோதானா போட்டு தண்ணிக்குள்ளே போயிட்டான். இந்த நாம மகிமை மனசில் ஆக்க மாட்டான்னா அதை பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏன்னா அது அனுபவத்தில் உள்ளவா செய்யும்போது அதுக்கு ஒரு பவர். அதனால தான் அந்த பகவன் நாமத்தை அனுபவத்தில் உள்ளவா அவா வாக்கால கேட்கும் பொழுது, அவா வாக்கால சொல்லும் பொழுது நமக்கு கூடுதல் பலன். இல்லை இருந்தாலும் போய் நம்ம பகவன் நாமத்தை சொல்லுவோம். ரகுபதி ராகவ ராஜா ராம் பதீத பாவன சீதாராம். ரகுபதி ராஜா ராம் பதீத பாவன சீதாராம். ரகுபதி ராகவ ராஜா ராம் பதீத பாவன சீதாராம். ரகுபதி ராகவ பதீத பாவன சீதாராம்.
ராமநாமத்துக்கு அவ்வளவு பவர், சகசிரநாமத்துக்கு அவ்வளவு பவர். சகசிரநாமத்தை விடாம ஒருத்தன் 12 வருஷம் சொன்னா போறோம், அவன் தலையெழுத்து மாறிடும் சொல்லியிருக்கு. குச்சேலருக்கு தலையெழுத்துல என்ன எழுதியிருந்ததுன்னா ஸ்ரீ க்ஷயா. ஸ்ரீனா லட்சுமின்னு அர்த்தம், தனம் க்ஷயமாகட்டும் அப்படி தலையெழுத்து இருந்துதான். அந்த குச்சேலர் என்ன பண்ணினார், 12 வருஷம் விடாம சகசிரநாமத்தை சொல்லிட்டு இருந்திருந்தார். அப்புறம் கண்ணனை பார்க்க வந்தார். பகவான் பார்த்தா சகசிரநாமம் சொல்லியிருக்கார், அவளையும் வேற கொண்டு வந்துட்டார். இதோட தலையெழுத்தை மாற்றணும்னு மாற்றினான். தலையெழுத்தை அழிக்க முடியாது, அதை கொஞ்சம் மாற்றலாம். ஸ்ரீ க்ஷயங்கிறது அப்படி தலையெழுத்து திருப்பி போட்டான். என்ன ஆச்சு, யக்ஷஸ்ரீன்னு ஆயிடுச்சு. யக்ஷன்னா குபேரன் அர்த்தம். யக்ஷாய குபேராய வைஸ்ரவனாயான்னு குபேர மந்திரம். ஸ்ரீ க்ஷயங்கிறத மாற்றி எழுதினா யக்ஷஸ்ரீ. இந்த குச்சேலருக்கு குபேரன் போல ஐஸ்வர்யம் கிடைக்கட்டும்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டார். இதெல்லாம் புராணத்தில் உள்ள கதை. டெல்லியில் விஷ்ணு சகசிரநாம மண்டலி அப்படின்னே ஒன்று இருக்கு. அந்த சகசிரநாம மண்டலியில் பல வித்வான்களை கூப்பிட்டு சொற்பொழிவு உபன்யாசம்லாம் நடத்தினா. அப்போ கும்போணம் பக்கத்துலேருந்து ஒரு பெரியவர் போயிருந்தார். அவர் சொன்னார், எனக்கு புராணம் இதிகாசம்லாம் எனக்கு தெரியாது, எங்கள் ஊரில் நடந்த ஒரு கதையை சொல்கிறேன்னு. கும்பகோணம் பக்கத்தில் ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் ஒரு தாத்தா, ஒரு மாமா. அந்த மாமாவுக்கே சகசிரநாம மாமானே பேர். காலம்பரை எழுந்து பல்ல தேய்ச்சிட்டு சுக்லாம்பரதனம் விஷ்ணம் ஸ்ரீவர்ணம் புதன்னு ஆரம்பிச்சிடுவார். ஆரம்பித்து விஷ்ணம் விஷ்ணுர் விஷட்காரோ பூத பவ்ய பவத் பிரபு பூத பிரத்பாவோ பூதாத்மா பூதபாவனா ஆரம்பித்து கடத்தில் சர்வ பிரகரண ஆயுதா சங்கபிருண்ணந்தகே சக்ரி சார்கதன்வாகதாதரா ரதாங்கமானி ரட்சோபிய சர்வ பிரகரணாயுதா முடிச்சுட்டு திருப்பி ஆரம்பிச்சுடுவார். விஷ்ணம் விஷ்ணுர் விஷட்காரோன்னு சொல்லிட்டே இருப்பார். காரியம் பண்ண அதுக்காக அது பாக்கி காரியெலாம் பண்ணாமல் இருக்க மாட்டான்னு இல்லை. காரியம் ஆஃபீஸுக்கு போகிறதெல்லாம் போவார், அப்புறம் வேட்டி துவைக்கிறது துவைப்பார், எதை பண்ணினாலும் சகசிரநாமம் சொல்லிட்டே பண்ணுவார். கடைசியில் ராத்திரி படுத்துக்கும் பொழுது இதீதம் கீர்த்தனீயசேன்னு பலஸ்தியை சொல்லி முடிச்சுப்பார். இப்படி சகசிரநாமம் சொல்லிகிட்டே இருந்ததுனால சகசிரநாம மாமானே பேர். ஒரு நாளைக்கு அவருடைய ஒரு பொண்ணு மங்களம்னு பேர். அந்த பொண்ணு என்ன பண்ணினா, இந்த கொல்லையில் வாழை கொல்லையில் வாழை இலை இருக்கிறதுக்கு போனால் போகும்போது தெரியாமல் பாம்பு கடிச்சிருச்சு, மயங்கி விழுந்துட்டா. உடனே அவரை பார்த்தா சகசிரநாமம் பகவன் நாமம் தான் மருந்து அப்படின்னு என்ன பண்ணினார், அந்த குழந்தைய மடியில் போட்டு சகசிரநாமம் சொல்ல ஆரம்பிச்சுட்டார். சொல்ல ஆரம்பிச்சா உடனே பக்கத்தில் இருக்கிறவங்களாம் டாக்டர் ஆயிடுச்சு போங்க, மருந்தை கொடுங்க, எதாவது பண்ணுவோங்கிறா. இல்லை பெருமா பகவான் காப்பாற்றுவார்னு அந்த நம்பிக்கைனா திருட நம்பிக்கை. விடாமல் சகசிரநாமம் சொல்லிட்டு இருக்காரு. இருந்து குழந்தை நீளம் மாஞ்சிருத்து உடம்பு, இனிமேலாம் இது இருக்கா இல்லையே தெரியாது, இப்படி பண்ணிட்டு இருக்காரு இவர் அப்படின்னு எல்லாரும் புத்தம் வேற சொல்ல ஆரம்பிச்சா. இவர் யார் சொன்னதையும் கேட்கல, திருப்பி சொல்லிட்டு இருந்தார் விஷ்ணு வெட்டாரோன்னு. காலம்பரம் 9-10 மணிக்கு கிடச்சிருக்கும். சாயங்காலம் 5 மணி ஆகிடுத்து. மெதுவாக அந்த குழந்தை
அப்பான்னு கண்ணை திறந்துருச்சு. விஷம் இறங்கிடுச்சு. இறங்கணும் ஆச்சரியப்பட்டா, எல்லாமே ஆச்சரியப்பட்டா. இந்த கதையை இந்த டெல்லியில் இந்த மாமா சொன்னான். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கதை கேட்டிருந்த ஒரு மாமி சொன்னால், நான் ஒன்று சொல்லட்டுமான்னா. சரி சொல்லுங்கன்னு. நீங்கள் சொன்னீங்களே அந்த மங்களம் நான் தான் அப்படின்னு அந்த மாமி. அந்த மாமி எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் சொன்னீங்களே எங்கள் அப்பா தான் அது. அந்த சிவனே விஷத்தை குடிக்கும்போது என்ன குடிச்சார்னா, அச்சுத பிரியதாம் சர்வாத்மா பிரியதாம் ஹரிஹி அப்படின்னு, நான் விஷம் குடிக்கிறதுனால ஹரி சந்தோஷம் அடையட்டும்னு அப்படி குடிச்சோன்னு எடுத்து அந்த விஷம் கழுத்தில் நிறுத்து. அதுவே பகவன் நாமத்துடைய பெருமை. மன்னுனி சூலபாணி பங்கத்தில் பாடுறான். இந்த சிவனே ராமராமான்னு சொல்லிட்டு இருக்கா. காசியில யதாவர்ணய கர்ணம் மூலேந்த காலே சிவோ ராம ராமேதி ராமேதி காத்யாம் ததேகம் பரம் தாரகம் பிரம்மரூபம் பஜேகம் 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 பஜேகம். யதாவர்ணய கர்ணமூலே அந்த காலே. காசியில போறவாக்கெல்லாம் முக்தி ஏன் அப்படின்னு கேட்டா, அதுக்கு ஆதிசங்கரர் சொல்றார் ராம புஜங்கத்துல, வீத்தியாம் அடதி ஜடிலஹா கோபி காசி நிவாசின்னு வீதி வீதியா அலையிறாராம். யாருடனா பரமேஸ்வரன் காசியில. அங்க எறும்பு கழுத நாய் பண்ணி எந்த ஜீவன் செத்தாலும் அந்த ஜீவன் காது வலது திரும்பி மேல் நோக்கி இருக்குமா. அவளுக்கு மோட்சம் கிடைக்கிறதுங்கிறதுக்கு ஒரு 2-3 ப்ரூஃப் அங்க இருக்கு. காது இப்படி மேல் நோக்கி திரும்பிடும். இப்படி வளர்க்காது, இப்படியே சரிஞ்சிடும். அது மாத்திரம் இல்லை, அந்த காசியில் எவ்வளோ பணத்தை எரிச்சாலும் நாராது. பணம் நாராது. நம்ம ஊரில் நாத்த பணம் ஒன்றை வச்சாலே தாங்காது. அங்கே நான் ஸ்டாப்பாக போயிட்டு இருக்கோம். இருந்தாலும் நாராது. ஏன்னா அவளுக்கு மோட்சம் கிடைக்கிறதுக்கு பல ப்ரூஃப். அப்படி மோட்சத்தை கொடுக்கறது எதுனானா அந்த ஜாசு நாமபல சங்கர காசி தேத்து சபகி சமகதி அவிநாசி. துளசிதாச சொல்றான், கடைசி ராமரை நினைக்கும்னு நினைச்சிருந்து ராமநாம சொல்ல அந்த ராமகஜி ஆவத நாகி. ராமானு கடைசியில் சொல்ல முடியல. ஒருத்தன் கடைசியில் ராமா சொன்னா மோட்சம் கிடைக்கும்னு பார்த்தா ராமா சொல்ல முடியல. கடைசியில் மான நினைச்சு போனான்னு கதை இருக்கு பாகவதத்தில். ஆனா காசியில போறவனுக்கு ஏன் மோட்சம்னா, சிவன் எல்லாருக்கும் ராமநாமத்தை சொல்லி மோட்சத்தை கொடுக்குறா. இந்த ராமநாமத்தினுடைய பெருமை. இவ்வளவு தினம் ராமநாமத்தை சொன்னேனே, கிருஷ்ணநாமத்துக்கு பெருமை இல்லையான்னா, கிருஷ்ணநாமத்துக்கு என்ன பெருமைன்னா, சகசிரநாமத்தை 3 தடவை சொன்னா என்ன ஒரு பலன். ராமராமான்னு 3 தடவை சொன்னா 1 தடவை சகசிரநாமம் சொன்னப்போ. சகசிரநாமத்தை 3 தடவை சொன்னா என்ன பண்ணணும், அது 1 தடவை கிருஷ்ணா சொன்ன. சகசிரநாம்னாம் து திவ்யானாம் திரிராவிருத்தியாதி யத்பலம் தத்பலம் கிருஷ்ணநாம்னைவ பிராப்னோதி. அந்த சகசிரநாமத்தை 3 தடவை, ராமநாமத்தை 3 தடவை சொன்னா தான் 1 தடவை சகசிரநாமம் சொன்ன பலன். சகசிரநாமத்தை 3 தடவை சொன்னா என்ன பண்ணணும், அது 1 தடவை கிருஷ்ணா சொன்னாலே கிடைச்சிருமா. கிருஷ்ணா சொல்லுவோம், மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா, மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா, மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா, மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா, யாதவ கிருஷ்ணா ஏது நந்தன கிருஷ்ணா, யாதவ கிருஷ்ணா ஏது நந்தன கிருஷ்ணா, மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா, மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா, யாதவ கிருஷ்ணா ஏது நந்தன கிருஷ்ணா, யாதவ கிருஷ்ணா ஏது நந்தன கிருஷ்ணா, மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா, மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா. ஜெய ராதே ஜெய ராதே ஜெய ராதே ராதே ராதே, ஜெய ராதே ஜெய ராதே ஜெய ராதே ராதே ராதே, ஜெய ராதே 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 ராதே.
யாதவ கிருஷ்ணா யதுநந்தன கிருஷ்ணா யாதவ யதுநந்தன கிருஷ்ணா மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா ஜெய ராதே ஜெய ராதே ஜெய ராதே 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 ஜெய ராதே ஜெய ராதே ஜெய ராதே 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 ஜெய ராதே ராதே ஜெய ராதே ராதே ஜெய ராதே 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 ஜெய ராதே ராதே ஜெய ராதே ராதே ஜெய ராதே 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 ஜெய ராதே 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 ஜெய ராதே 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 ஜெய மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா மனமோகன கிருஷ்ணா ராதா மனமோகன கிருஷ்ணா ராதா மனமோகன கிருஷ்ணா கோதா மனமோகன கிருஷ்ணா மீரா மனமோகன கிருஷ்ணா மீரா மனமோகன கிருஷ்ணா. அந்த கிருஷ்ண நாமத்துக்கு அவ்வளவு பவர். இதெல்லாம் குருநாதருடைய அனுபவத்தில் நிறைய அவர் சொல்லியிருக்கா. இந்த ராமா கிருஷ்ணா ஹரி இது 3 நாமம் தான் முக்கியம். ஹரி ராமா கிருஷ்ணா இதை 3ஐயும் சேர்த்து சேர்த்து மாற்றி மாற்றி தான் நம்ம ஒரு மந்திரமாக நம்ம சொல்கிறோம். ஹரே ராம ராமா ராம ராம ஹரே 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 கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ராமா ராம ராம ஹரே 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 கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. இந்த நாமத்தை நியமம் கிடையாது. இப்போ பாக்கியெல்லாம் நம்ம சந்தியானம் பண்ணால் குளிச்சுட்டு வரணும், பூஜை பண்ணணும்னா குளிச்சுட்டு வரணும். இந்த ஹரே ராமா சொல்கிறதுக்கெல்லாம் இது மகா மந்திரம்னு பெயராக இருந்தால் கூட இது வந்து குளிக்காமே நீ காலமாக இருந்து பெட் காஃபி கொடுக்குற மாதிரி பெட்லேயே பார்த்துட்டு ஹரே ராமா சொல்லிக்கலாம். அந்த பகவன் நாமத்துக்கு நியமம் ஸ்நான சமுச்சார நியமம் கிடையாது. முதல்ல ஸ்ருதியை சொன்னேன், ரெண்டாவது ஸ்மிருதியில் வித்வேஷாதபி கோவிந்தம் தமகோஷ சுதாதயா கிம் புனः பிராப்னுவந்தி பதம் புண்ணியம் கிம் புனः தத்பராஜனாக. சிசுபாலன் என்கிறவன் கிருஷ்ணனை திட்டினான். கிருஷ்ணன் திருட்டு பய, கிருஷ்ணன் மாடு மேய்க்கிற பய, கிருஷ்ணன் பெண்களோட சுத்தர பய, இப்படி சொல்லி திட்டுட்டே இருந்தான். இவன் என்ன பின்னாடி சொல்றானோ அதெல்லாம் கிருஷ்ணன் சொல்லுக்கல. கிருஷ்ணன் மாட்டு பய, கிருஷ்ணன் 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 சொன்னானே அது மாத்திரம் கிருஷ்ணன் நின்றுட்டே இருந்தாராம். இவன் 108 தடவை கிருஷ்ணா சொல்லிட்டான் அப்படின்னு அவனுக்கு மோட்சம் கொடுத்துட்டான். அதுதான் வித்வேஷாதிபி கோவிந்தம் தமகோஷ சுதாதயா. கோபிலன்னு ஒரு ரிஷி அவருடைய ஸ்மிருதியில் இருக்கு. இந்த கோபிலங்கிற மகரிஷிக்காக தான் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி தரிசனம் கொடுத்தார். மன்னார்குடின்னு இருக்கு. அந்த சுவாமி அந்த ரிஷிக்காக பிரத்யட்சமானவர். அப்படி கோபில ஸ்மிருதியில திட்டினவனுக்கே மோட்சம் கொடுத்தாருன்னா உண்மையா பக்தியா நம்மள மாதிரி பஜனை பண்ணவனுக்கு கொடுக்க மாட்டார், அனுகிரகம் பண்ண மாட்டாரா பகவான் என்கிறார். அது மாதிரி செவன ஸ்மிருதின்னு இருக்கு. நம்ம செவனப்பிராசனம் சாப்பிட்றோமே, அந்த செவனப்பிராசத்துக்கு அந்த செவன ரிஷி சொல்றா, நீ வந்து செவனப்பிராசம் சாப்பிட்றியோ இல்லையோ ராமராமா சொல்லு, அதுலேயே உனக்கு தெம்பு கிடைக்கும். ஹனுமானுக்கு என்ன தெம்புன்னா அந்த ராமநாம சொல்லணும் தான். तन में राम मन में राम रोम रोम में राम रे तन में राम मन में राम रोम रोम में राम रे. ரெண்டு கதை இருக்கு. ஒன்று அர்ஜுனன், ஒன்று ஹனுமான். முதல்ல ஹனுமானை பற்றி சொல்கிறேன். கிருஷ்ணனுக்கு ரொம்ப எனக்கு ஹனும ஜெயந்தி இப்போ தான் முடிஞ்சிருக்கு. கிருஷ்ணனுக்கு குடும்பத்தில் ஏகப்பட்ட பிராபலம். ஏன்னா ஒரு கொண்டாடியை கட்டினவனே கஷ்டப்படுறான்னா கிருஷ்ணன் நிறைய பேரை கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் சத்யபாமிக்கு ரொம்ப அகங்காரம். நான் தான் இருக்கிறதே ரொம்ப அழகு, அதனால தான் என்னோட எப்போ தான் என் கூட தான் எல்லா ஊருக்கும் டூர் போகிறாருன்னு.
அவளை அழைச்சின்னு போகிறதுக்கு காரணம்னா அவளுக்கு டிரைவிங் தெரியும் சத்யபாமைக்கு. அதனால இந்த அவசரத்துக்கு மாமி கொஞ்சம் ட்ரைவ் பண்ணா, மாமா ட்ரைவ் பண்ணா சௌரியமா இருக்கும் தான் சத்யபாமி அழைச்சின்னு போறாள். இப்படி எல்லா இடத்துக்கும் மோஸ்ட்லி சத்யபாமி தான் டூர் அழைச்சின்னு போவாள். இப்போ என்கிட்ட தான் ரொம்ப பிரியம், நான் தான் ரொம்ப அழகு அப்படி சத்யபாமிக்கு ஒரு அகங்காரம் வந்து கொடுத்தான். இதே டயத்தில் கருட பகவானுக்கு ஒரு அகங்காரம். நான் ஒருத்தன் வண்டி அவருக்கு சாரதியா இருக்கிறதுனால தான் அவர் கரெக்டாக எல்லா ஊருக்கும் போய் எல்லாரையும் காப்பாற்றிட்டு இருக்கார். ஏன்னா நான் தான் கஜேந்திர ஆதி மூலமே கத்தினா நான் தான் வேகமாக அழைச்சிட்டு போனேன் அப்படி கருடனுக்கு ஒரு அகங்காரம். நான் தான் எப்படி ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறவன், மனோவேகம் வாயு வேகம் கருட வேகம் சொல்லுவார். அதுக்குள்ள பலராமருக்கு ஒரு அகங்காரம். இந்த ராவணனை கொண்ட ராமருக்கே வெறும் ராமர் தான் பேரு, எனக்கு பலராமர்னு பேரு அப்படின்னு அவருக்கு அகங்காரம். கிருஷ்ணன் பார்த்தோம், இது வேற யாருக்காவது கர்வம் இருந்தால் நான் போய் டேரக்டாக தட்டி கட்டி விடுவேன். இது என் குடும்பத்திலேயே ஒரு பிரச்சனையா இருக்கு, இது குடும்ப பிரச்சனையா இருக்கு. நம்ம அண்ணாவா போயிட்டா, ஆத்துக்காரியா போயிட்டா, வாகனமா போயிடுது, ஏதாவது ஒன்று இடங்கள்லாம் ஒரு காரியம் நடக்காது. குடும்ப பிரச்சனை தாங்காம எல்லாரும் கோயிலுக்கு போற மாதிரி கிருஷ்ணன் நேராக ஹனுமாரை பிரார்த்தனை, ஹனுமானே என் குடும்பத்தில் எல்லாரும் அவாவா அகங்காரம் வந்துடுத்துன்னா அப்புறம் அதனால பிராமணம்லாம் வரும். அவளுக்கும் பிராமணம் இவாளுக்கும் பிராமணம், இது எப்படியா தீர்த்து வச்சா தேவலையேன்னு கிருஷ்ணனே ஹனுமான பிரார்த்தனை பண்ணினாலும். பிரபு ராமச்சந்திர கே தூதா ஹனுமந்தா ஆஞ்சநேயா, பிரபு ராமச்சந்திர கே தூதா ஹனுமந்தா ஆஞ்சநேயா, ஹனுமந்தா 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 ஆஞ்சநேயா, ஹனுமந்தா 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 ஆஞ்சநேயா, ஹே பவன புத்திர ஹனுமந்தா பல பீமா ஆஞ்சநேயா, ஹே பவன புத்திர ஹனுமந்தா பல பீமா ஆஞ்சநேயா, பல பீமா பல பீமா பல பீமா ஆஞ்சநேயா, பல பீமா பல பீமா பல பீமா ஆஞ்சநேயா, பிரபு ராமச்சந்திர கே தூதா ஹனுமந்தா ஆஞ்சநேயா, பிரபு ராமச்சந்திர கே தூதா ஹனுமந்தா ஆஞ்சநேயா, ஜெய ஹோ ஜெய ஹோ ஜெய ஹோ ஆஞ்சநேயா, ஜெய ஹோ ஜெய ஹோ ஜெய ஹோ ஆஞ்சநேயா, 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 பிரபு ராமச்சந்திர கே தூதா ஹனுமந்தா ஆஞ்சநேயா, பிரபு ராமச்சந்திர கே தூதா ஹனுமந்தா ஆஞ்சநேயா, ஹனுமந்தா 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 ஆஞ்சநேயா, ஹனுமந்தா 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 ஆஞ்சநேயா. ஜெய் போலோ வீர தீர சூர பராக்கிரம பல பராக்கிரம பஜ்ரங்கபலி ஆஞ்சநேய சுவாமிக்கு. ஆஞ்சநேயர்னால எல்லாம் உற்சாகமா இருக்கு. அந்த ஆஞ்சநேயர் கிருஷ்ணனே பிரார்த்தனை பண்ணிதான், இந்த குடும்ப சிரமமா இருக்கும், கொஞ்சம் தேவை தீர்த்து வச்சா தேவலைன்னு. அப்பதான் கருடன் வந்தார், நான் ஏதாவது கைக்கறியை சொல்லுங்க, எங்க வேணா நான் போறதுக்கு ரெடியா இருக்கேன்னு. அப்பதான் அந்த கந்தமாதன பர்வதம்னு இருக்கு, அந்த பர்வதத்துல ஹனுமான் சுவாமி இருக்கார், அவரை நான் கூப்பிட்டேன்னு கூப்பிடுவோம். உடனே கருட வாங்கன்னு உருன்னு பறந்து போனார். துவாரகாதீசன் கிருஷ்ணன் உங்களை கூப்பிடுறார். இந்த பாருங்க, அவன் இவா கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன், எனக்கு என் பிரபு ராமர் தான் முக்கியம், ராமர் கூப்பிட்டாதான் போவேன், தவிர எங்கேயும் நான் போக மாட்டேன். நான் சொல்றேன் வரமாட்டேங்கிறேன். சண்டைக்கு போனால் ஹனுமான் வாழை அடி அடிச்சு கருடன் ரெக்கையெல்லாம் பிச்சு அடிச்சு விட கும்பிட்டான். பல இப்போலாம் கும்புறாங்க, கும்மின உடனே கருடன் பார்த்தா திரும்பி பறக்கிறதே கஷ்டப்பட்டு மெதுவாக பறந்து வந்து ரொம்ப பொல்லாத உறக்கா இருக்கு, கூட்டேனா வரமாட்டேங்கிறது, போட்டு அடிக்கிறது. நீ என்ன சொன்னேன்? துவாரகாதீசன் கிருஷ்ணன் கூப்பிட்டான்.
அப்படி கூப்பிட்டா அவர் ஒத்துக்க மாட்டார். பரம ராம பக்தர். ராமர் கூப்பிடுறான்னு கூப்பிடுங்கோ, அவர் வந்துடுவார். இது முன்னாடியே சொல்ல மாட்டேங்களோ நீங்க. இரண்டாவது மறுபடியும் போனார் கருடன். ராமர் உங்களை கூப்பிட்டார். ராமர் கூப்பிட்டாரா? அவர் அயோத்தியில இருப்பார். இப்போ அயோத்தி விட்டு கொஞ்ச நாளைக்கு டெம்பரவரியா துவாரகிரி வந்திருக்கார். நீங்க வாங்கோ. சரி நான் வரையன்ட்டார் ஹனுமான். ஹனுமான் பார்த்தா ரொம்ப வயசானவர் தான். நம்ம கிழக்குறங்கா தான், தாடியெல்லாம் நடத்தி தான் இருக்கும். இந்த கருடன் சொன்னார், நீங்க ரொம்ப வயசான கிழவனா இருக்கீர், நான் ரொம்ப ஃபாஸ்டா பறந்து போவேன், என் மேல 2 வாங்கணும். எனக்கு இன்னொருத்த மேல போனால் சரியா வராது, நான் எனக்கு ஈஸியாக ஜம்ப் பண்ணி போய் பழக்கம், அதனால் நான் வந்துக்கிறேன், நீங்கள் போங்க அப்படின்னு கருடன். கருடன் வந்துட்டு இருக்கார். இங்கே கருடன் வரதுக்குள்ள என்னாச்சு, ஹனுமான் ஜெய் ஸ்ரீராம்னார், அங்கே ஜம்ப் பண்ணினார், இங்கே வந்து குதிச்சுட்டார் துவாரகையில். துவாரகையில் குதிச்சு உள்ளுக்குள்ள நுழையும் போது அங்கே வாசலில் பலராமர் இருந்தார். இங்கே நீங்கள் யார் நீன்னு கேட்டார். இவன்ட்ட நீங்கள் யார்? நான் தான் பலராமர். பலராமரா? அப்பேற்பட்ட ராவணனை கொண்ட ராமரே இவரோட ஸ்ரீராமர் தான் பேர் வச்சுட்டு இருக்காரு, நீ என்ன பலராமன் பேர் வச்சுட்டு இருக்க? அப்படி என் பேர், என் பிறப்புக்கு தான் ராமன் பேர். அதை விட உனக்கு என்ன பலம்? கூட போதி பாருன்னு பலராமருக்கு சண்டை. கடைசியில் பலராமரோட யுத்தம் வர கடைசியில் பலராமர் அங்கேருந்து கிருஷ்ணன்ட்ட வந்து சொன்னார், கிருஷ்ணா அங்கே ஒரு குரங்கு வந்திருக்கு, ரொம்ப பலசாலியாக இருக்குது, என்னாலேயே தாக்கு பிடிக்க முடியல. என்ன சொன்னேன்? நான் பலராமன். பலராமன் நானாக வச்சுக்கல, அந்த ராமர் தான் வச்சுக்க சொன்னான்னு சொன்னால் ஒன்றும் பண்ண மாட்டார். பலராமன் வந்தார், நானாக பலராமரை வச்சுக்கல. அது அவருக்கு என்ன பேர் வச்சார்னா, கர்காச்சாரியர் ஆக்கியாஸ்தே ராமயிதி பலாதிக்யாத் பலம் விதுகு 2 பேரை தான் வச்சார். இவர் வந்து குணங்களால் எல்லாரையும் ஆகர்ஷணம் பண்ணதுனால ராமன், பலம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால பலன். பலன்னு ஒரு பேர், ராமன்னு ஒரு பேர், 2 பேராக தான் வச்சார்னு இருக்குது பாகவதத்தில். எல்லாம் நம்மகிட்ட சேர்த்துட்டா பலராமன் பலராமன்னு. நானாக வச்சுக்கல, தனித்தனி பேர் தான், பெருமாள் தான் வச்சுக்க சொன்னான்னு சொன்னோம்னே அப்படின்னா ஓகே விட்டார் ஹனுமான். ஏன் இங்கே தான் ராமர் இருக்கா சொன்னாலே, ஆமாம் இங்கே உலகில் இருக்க வாங்கன்னு கிருஷ்ணன் சத்யபாமிட்ட சொன்னார். சத்யபாமா ஹனுமான் வந்திருக்கா, ஹனுமாருக்கு நான் ராமராக காட்சி கொடுக்க போகிறேன், நான் வில்லு பானெல்லாம் நான் ரெடியாக வச்சுருட்டேன், இந்த மெயில்கிளி கிட்ட மாற்றி வச்சுட்டேன், அந்த ராமருக்கு இன்னும் ஒரிஜினல் அதை வச்சுன்னுட்டு நான் அதே மாதிரி ராமரா தரிசனம் கொடுக்க போகிறேன், நீ வந்து சீதை மாதிரி வரணும், சீக்கிரம் போய் ட்ரெஸ் பண்ணிட்டு வா. சீதை ரொம்ப அழகாக இருப்பா, ஆனால் ஹனுமான் சீதையை நேராக பார்த்தவர், அது மாதிரி அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வான். இப்படி சத்தியமாமா 1 இன்ச்சுக்கு 1/2 இன்ச்சு 2 இன்ச்சா நன்னா பவுடரை நன்னா தட்டி ஏற்றி லிப்ஸ்டிக்லாம் அடித்து கண்ணுக்கு மெய்திட்டு அது என்னென்ன மட்டும் அலங்காரம்லாம் பண்ணிட்டு சூரிய பிரபை சந்திரப்பை சொட்டி பறிக்கும் கல்கிதா உச்சி பூஜை ஜெயனாக வச்சுட்டேன். நீலக பின்னிண்டு மூக்கில் மூக்குத்தி புல்லாக்கு காதுகளில் குண்டலம் மாட்டல் கழுத்தில் ஹாரம் பதக்கம் காசு மாலை மாங்காய் மாலை முத்து மாலை பவட மாலை நெக்லஸு ரெட்டவடம் செய்யும் தோலில் தோல்வலைகள் கைகளில் கைவலைகள் விரல்களில் மோதிரம் நெளி இடுப்பில் ஒட்டியானம் பாதசரம் இப்படி ஏகப்பட்ட நகையை போட்டு அப்படி குளிக்கு மிதிக்கணும் வந்து நிற்கிறா. அதுக்குள்ள ஹனுமான் வந்தார். அப்படியா கிருஷ்ணனையே ராமராமத்தனா ராமா ராமான்னார். விழுந்து நமஸ்காரம் பண்ணினார். அப்படி திரும்பி பார்த்தார். என்ன ராமா நீங்கள் மாறிட்டே என்னாச்சு? சீதை எங்க? சீதையை கணவன் வேற யாரோ வச்சுட்டு ஒரு வேலைக்காரியே விட்டார். வேலைக்காரி உடனே கிருஷ்ணன் பார்த்தோம், சத்தியமாமா நான் சீதை மாதிரி வான்னு சொன்னேன், நீ இப்படி வந்து நிற்கிறே. ஹனுமான் உடனே சத்தியமாமா நினச்சுட்டா, ஓஹோ ஹனுமான் அசோகவனத்தில் சீதையை பார்த்தா ஃபஸ்ட்டு பார்த்துருக்காரு. அது அசோகவனத்தில் சீதை கொஞ்சம் ஒத்த பீரல் 2 கொஞ்சம் ரொம்ப ட்ரெஸ் பண்ணிக்காமல் இருந்தால் அது மாதிரி இருக்கணும் போல நினச்சினா எம்எச்சி எல்லா ட்ரெஸ்ஸையும் அதில் சாதாரண ஒரு அழுக்கு முறையை உடுத்திட்டு திருப்பி வந்து நிற்கிறான். திருப்பி வேறு யாரோ இருக்கிறாள் என்னொன்னே உடனே ருக்மிணியை கூப்பிட்டு அனுப்பு அப்படின்னு ருக்மிணி என்ன பண்ணா, சீதையை நினச்சிட்டே அப்படியே வந்தால் இதுதான் நம்ம சீதா அம்மானு சாஷ்டாங்கமாக ஹனுமான் விழுந்து நமஸ்காரம் பண்ணினார். நமஸ்காரம் பண்ணோடனே ஹனுமானுக்கு திருப்தியாச்சு, கிருஷ்ணனுக்கு திருப்தியாச்சு. ஏன்னா சத்தியபாமன் நினச்சின்னா நான் தான் ரொம்ப அழகு நினச்சின்னே இல்லை, ஹனுமான் வந்து வேலைக்காரி சொல்லிட்டு போயிட்டார். பலராமர் தான் அவருடைய இது ஆகிடுச்சு, இந்த கருவன் நீங்கிடுச்சு. சரி ஹனுமான் கிளம்பிட்டார். கிளம்பிட்டு அங்கேருந்து கருடன் அங்கே வந்தார். நான் அந்த குரங்கிட்ட கிழக்கரங்கிட்ட சொல்லியிருக்கேன், பின்னாடி வரையன் இருக்கார், நான் முன்னாடி வந்து விட்டேன். நான் அவர் தரிசனம் கொடுத்து ரிட்டன் ஆயாச்சு, அவர் ரிட்டன் போயாச்சு. அவர் அப்படியா நான் தான் வேகம் நினச்சிட்டேன்னு அதுக்கு மாதிரி ஒரே ஜம்மில் வந்து விட்டார். இப்போ ஒரே கதையில் இந்த 3 பேருடைய கர்வத்தையும் ஹனுமான் மூலமாக கிருஷ்ணன் நீக்கினான். அந்த ஹனுமானுக்கு தரிசனம் கொடுத்த அந்த ரூம் இருக்கே, அந்த ரூம்ல சத்தம் கட்டிருக்கான், ராம 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 ராம
அந்த ரூம் முழுக்க ராமராமா ராமராமா கேட்டு எல்லாம் வந்து என்ன ரூம்ல பார்த்தா ராம சாப்பிட்டு ராமநாமம் கேட்டுட்டே இருக்கே ராமநாமம் கேட்டுட்டே இருக்கேன். அதான் கிருஷ்ணன் இந்த எந்த ரூம்ல ராமநாமம் இருக்கேன்னு அந்த ரூம் கொஞ்சம் பெருக்க சொன்னாராம். பெருக்கும்பொழுது என்னாச்சா ஹனுமான் கிருஷ்ணனையே ராமரா பார்த்து ஆனந்தத்தில் அப்படி மேரி சிரித்தாரோனோ அவருடைய ஒரு முடி ஒன்று விழுந்துடுத்தான். அந்த முடி ஹனுமான்ல சரீரத்தில் ஒரு ரோமம் விழுந்து அது ராம 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 சொல்லிட்டு இருக்கான். அதான் சொல்றாரு, தன்னுமே ராம மண்ணுமே ராம ரோமு ரோமுமே ராம ரே தன்னுமே ராம் மண்ணுமே ராம ரோமு ரோமுமே ராம ரே. அவருடைய ஒரு தன்னா சரீரம் மனசு ஒவ்வொரு ரோமத்தையும் அந்த ராமராமம் நாம சித்தர் ஹனுமான். அதனால அவர் கால் வச்ச அவர் வந்து அவருடைய ரோமம் முத கொண்டு ராமராமா சொல்றதுன்னா அவர் எப்பேற்பட்ட பக்தர். அதே மாதிரி தான் நம்ம கிருஷ்ண சைதன்ய தேவர் அவருடைய சரித்திரம் இருக்கு நிறைய. இன்னும் பக்தா சரித்திரத்துக்கே அவரில் புராணத்தில் தான் இருக்கு. நாம அந்த சைதன்ய தேவர் பத்மநாப சுவாமியை தொழறதுக்கு வந்தார் திருவனந்தபுரத்தில். பத்மநாப சுவாமியை தொழுதுட்டு அந்த பத்மசரஸ்ன்னு பக்கத்தில் தீர்த்த குளம் இருக்கு. அந்த குளத்தங்கரையில் ஒரு மரத்தடியில் ஒரு க்ஷணம் ரெஸ்ட் எடுத்துட்டார். ரெஸ்ட் எடுத்துட்டு ஹரே ராமா ஹரே ராமா. அப்போ அவர் ராம சொல்லியிருப்பார். அவர் ஒரு க்ஷணம் உட்கார்ந்த இடம் தான் இன்னைக்கு அவேதானந்த ஆசிரமம்னு இருக்கு. நான் ஸ்டாப்பா இன்னைக்கு அங்கே ஹரே ராமா பதில் நடந்தது. ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே